श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। पुरुषोत्तम मास की जय। एकादशी महामहोत्सव की जय। श्रील प्रभुपाद की जय। ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு எல்லாரும் உங்களை ஏகாதசி அன்னைக்கு, அதுவும் இது புருஷோத்தம மாசம் அப்படின்னு இப்ப சிலர் புதுசாவும் சேர்ந்திருக்கிறதுனால இதோடைய ஒரு முக்கியத்துவத்தை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, அதிக மாசம், அதாவது இதன்படி நம்ம ஜாதக ரீதியாக பார்த்தோம்னா, ஜோதிடப்படி, ஜாதகம் சொல்லக்கூடாது, சாரி, ஜோதிடப்படி 32 மாதத்திற்கு ஒரு முறை, 32 மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா இது, சரிங்களா? இந்த வருஷம் 11 நாட்களாக சேர்றது 3 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு மாதமாக கவுண்ட் ஆகுது, சரிங்களா? இந்த புருஷோத்தம மாச மகிமையுமே ரொம்ப அற்புதமா இருக்கும். அதாவது இந்த மாசம் என்னன்னா, இப்ப எப்படி ஒரு நியூ அட்மிஷன் கிளாஸ்ல சேர்ந்தா அவங்க கூட பழகிறதுக்கு எல்லாரும் யாரு புதுசா இருக்காங்களே அப்படின்னு யோசிப்போம். நம்ம ஆல்ரெடி ஒரு செட் இருக்கோம் அப்படின்னா புதுசா யாராவது வந்தா சேர்த்துக்கிறதுக்கு நம்ம ஒரு பக்கத்துல இருப்போம். பெரியவங்க, குழந்தைங்க என்ன பண்ணும், அதனாலதான் ஸ்கூல் மாறும்போது குழந்தைங்க எனக்கு ஸ்கூல் மாற வேண்டாம், இங்கதான் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றது நம்ம பாக்குறோம். அது நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது அனுபவிச்சிருக்கோம். நம்ம புதுசா போகும்போது யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. அது போல இந்த மாதங்கள் 12 என்ன பண்ணுது, இந்த புதுசா ஒரு மாசம் வருதே, இது நம்ம கூட்டத்துல சேர்த்துக்க கூடாது அப்படின்னு தள்ளுது. அதுவும் இல்லாம அது மல மாசமாக கருதப்படுது. என்னன்னா, பண்டிகைகள், முக்கிய தினங்கள் எல்லாம் ஆல்ரெடி 12 மாசத்துல அடங்கிடுச்சு. அப்ப இந்த மாசத்துக்கு என்ன கொடுக்கறது, ஒண்ணுமே இல்ல. ஆனா அதுக்கு இந்த ஏகாதசிகள் இருக்கு, திதிகள் எனிவே இருக்கு. ஏன்னா அந்த மாசத்துக்குன்னு பார்த்து ஒரு ஒரு சுற்று, அந்த சந்திரனோட சுற்று இன்னும் ஒண்ணு இருக்கிறதுனாலதானே ஒரு மாசம் கூடவே வருது. அதனால அது இருக்கு. ஆனா அந்த நாள்ல கொண்டு போய் வருடத்துல இருக்கக்கூடிய பண்டிகைகளையோ, ஜென்மாஷ்டமி அல்லது தீபாவளி அப்படி போன்ற விசேஷங்களையும் நான் ஒரு முக்கியமான திதிகளையும் கொண்டு போய் அங்க வைக்க முடியல. அதனால ஒன்றுமே இல்லை. இவை என்ன பண்ணுது, நான் தான் ஆடி மாசம் அப்படின்னா பூர நட்சத்திரம் ஆண்டாளுக்கு நான் தான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் ஆவணி ரோஹிணின்னா நான் தான் ஜென்மாஷ்டமிக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. ஒரு மாசமும் இந்த மாதிரி தன்னுடைய நாட்களை வாங்கி கொண்டு விடுகின்றன. இது என்னது, இது என்னது, இது என்னன்னு. அந்த மாதம், அந்த அந்த அதிக மாசத்துக்கு ஒன்றுமே இல்லை. அப்ப எல்லாம் என்ன சொல்றாங்க, உன்னுடைய நாள்ல நல்ல காரியமும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நல்ல நாளே இல்லையே உனக்கு, எது உனக்கு புனிதம் போலவே நீ தெரியல அப்படின்னு சொல்லி அதை அனைவரும் ஒதுக்குகிறார்கள். யாருமே சீண்டறது இல்ல. அதனால எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா புராணங்கள்ல ஒரு ஒரு குணம், கலி புருஷன், கலி அப்படின்னா
காலம் அப்படின்னு இருந்தா கூட அதுக்கு ஒரு புருஷ ரூபம் கொடுப்பாங்க. கலிபுருஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காலம் அப்படிங்கறதே காலன் அப்படின்னு ஒரு புருஷ ரூபம் கொடுப்பாங்க. அது போல இந்த அதிக மாசத்துக்கும் ஒரு புருஷ ரூபம் கொடுக்கறாங்க. அந்த புருஷனாக இருக்கப்பட்டவன் ரொம்ப வேதனைப்படுகிறான். அது வந்து பெண்ணாகவும் சில இடத்துல சொல்லப்படுகிறது. அந்த மாதமாகப்பட்டவள் ரொம்ப வேதனைப்படுகிறாள். ஐயோ நான் இப்படி இருக்கேனே அப்படின்னு. அப்ப விஷ்ணுவிடம் போய் முறையிடுகிறார். நான் இந்த மாதிரி இருக்கேன், என்னை யாரும் சீண்டல அப்படின்னு. அதனால விஷ்ணு வந்து கோலோக பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணரிடம் அழைத்து செல்கிறார். இங்க பாருங்கன்னு. அப்ப அவர் சொல்றாரு, ஐயோ யாருமே துன்பப்படுவது கிருஷ்ணர் பார்க்க முடியாது. அதனால சொல்றாரு, நீ ஏன் கவலைப்படுற, நான் எனக்கு பிரியமானவளாக உன்னை ஏத்துக்கிறேன். இப்ப அழுதுட்டே ஒரு குழந்தை வந்தா என்ன பண்ணுவாங்க? யாரு பெரியவங்க? தாத்தா பாட்டியா இருக்கலாம். அம்மா அப்பா அந்த செல்லம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா தாத்தா பாட்டி என்ன பண்ணுவாங்க? இல்ல இங்க வா அப்படின்னு கட்டி அணைச்சுக்கிட்டு, நான் வந்து உனக்கு என்னோட உனக்கு தர்றேன், யாருமே உனக்கு தரலையா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது போல கிருஷ்ணர் என்ன காருண்யம் இருக்கணும் பாருங்க. அந்த மாதத்தை கூப்பிட்டு என்னுடைய பெயரை நான் உனக்கு தருகிறேன், பெயர் இல்லாத மாதமாக இருக்கிறாய், மல மாதம் அப்படின்னு உனக்கு பெயர் இருக்கிறது அப்படின்னா கெடுதல். மலம்னா என்ன? நல்லது இல்லாதது, களங்கமானது. உன்மேல் எந்த நல்ல காரியமுமே இல்லையே, புனித நாட்களே உன்னுடைய மாதத்தில் இல்லையே அப்படின்னு யாரும் அதுக்கு நேம் கொடுக்கல, பெயரே கொடுக்கல. ஆனால் பகவான் சொல்றார், நீ அப்படி நினைக்காதே, நீ எனக்கு பிரியமா, நீ அதிகம். இப்ப பாருங்க, இப்போ நீ ஒருவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகுதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப முடியல அப்படின்னா நான் வந்து மரணத்தை தொட்டு விட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றத நம்ம கேள்விப்படுறோம். அப்ப நான் இருக்கக்கூடிய காலம் இனி எனக்கு வந்து அதிகம்தான், நான் அப்பவே போயிருக்கணும். இனிமே நான் வாழ்கிறேன் என்றால் அது எனக்கு அதிகம், போனஸ் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா. போனஸ்ங்கிறதே என்ன? நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்ததும் அது போக கொஞ்சம் கிடைப்பது. அது போலதான் இந்த மாதத்தில் இது அதிக மாதமாக இருக்கிறது. சரிங்களா? அப்ப இந்த காலமானது யாருக்குமே காலம் கிடைக்குமா? கிடைத்தற்கரியது காலம். அந்த காலம் ஒன்று கூடி ஒரு மாதமாக நிற்கிறது அங்க. அத போய் பழிச்சொல் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி, நீ வந்து ஒரு போனஸ் போல மக்களுக்கு அதிக மாதம் அதிகமாக இருக்கிறாய். வருஷத்துல இந்த 24 ஏகாதசிகள் வருது, 12 மாதங்கள் வருது, அதோட முடிஞ்சிருக்கலாமே. இன்னும் 2 ஏகாதசிகள் வருகின்றன, ஒரு மாதம் கூட வருகிறது. அப்படிங்கும்போது இது மக்களுக்கான போனஸ் அப்படின்னு சொல்லி, உனக்கு நான் என்னுடைய பெயரை தருகிறேன் அப்படின்னு புருஷோத்தமன் அப்படின்ற தன்னுடைய பெயரை புருஷோத்தம மாசம் அப்படின்னு அந்த மாதத்திற்கு பெயர் கொடுக்கிறார். சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடின்னு இருக்கிற மாதிரி அது வந்து இந்த வைஷ்ணவ கேலண்டர்லயும் இருக்கு. பௌருஷம், மார்கசீஷம் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அது தெரியல கரெக்டா வரிசை. அது போல அது இதுக்கு இணையாத்தான் வரும் ஆக்சுவலா. சரி, இந்த அதிக மாசத்துக்கு தன்னுடைய பெயரை கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறாருன்னா இதுதான். ஏன்னா காலம், அவன் காலமாகவும் நான் இருக்கிறேன்னு தானே கிருஷ்ணர் சொல்றார். அதனால இது அதிக காலம், நம்முடைய நாட்களில் கிடைக்கக்கூடிய அதிக காலம் இது. இந்த காலத்துக்கு என்னுடைய பெயரையே நான் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுதான் அந்த புருஷோத்தம மாசம். அதனால எல்லாரும் இவ்வளவு கொண்டாடுறாங்களே ஏன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதுதான் காரணம். ஏன்னா இது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு போனஸ். இப்ப கார்த்திகை மாதம்னு இருக்கட்டும், மார்கழி மாதம்னு இருக்கட்டும், வருஷம் வரும். ஆனா இந்த புருஷோத்தம மாசம் 3 வருடத்திற்கு ஒரு முறைதான் வரும். இப்ப லீப் இயர் அப்படின்னு இங்கிலீஷ்ல நம்ம சொல்றோம். அதுல இருக்கிற கொஞ்ச நஞ்ச முன்ன பின்ன வர்றதைத்தான் லீப் இயரை ஒரு 2 நாள் கூட போட்டுடுறாங்க. அது வந்து சோலார் சைக்கிள். அதுல வந்து மணிக்கணக்குல தான் வித்தியாசம் வருது. அதனால ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு நாட்டை கூட்டினாலே போதுமாக இருக்கிறது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இது லூனார் கேலண்டர். 30-31 நாள்லாம் இல்ல, 28 29 நாள் அப்படின்னு எல்லாம் ஆயிருது. அதனாலதான் 11 நாட்கள் அதிகமாக இருக்கிறது ஒரு வருஷத்துக்கு. இப்ப நான் எதுக்கு அந்த இங்கிலீஷ் லீப் இயர் சொன்னேன் அப்படின்னா, இங்கிலீஷ் லீப் இயர்லயே
அந்த 29ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி பிறந்த குழந்தைகள் கூட இருக்கும். எங்க சொந்தக்காரங்கள ஒரு அண்ணன் இருக்காங்க, அதுல பிறந்தவங்க. 4 வருஷத்துக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு பர்த்டே வருமானே அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அவங்க இப்படி ஏப்ரல் 1ஆம் தேதி, பிப்ரவரி, மார்ச் 1ஆம் தேதி தான் கொண்டாடிக்கணும். அந்த மாதிரி ரேர், கிடைத்தற்கு அரியது இல்லையா? அது போல இப்ப விட்டோம்னா இனி 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் வரும் பிப்ரவரி 29ங்கிற மாதிரி. இந்த புருஷோத்தம மாசம் இப்போது விட்டால் 3 வருடம் கழித்துதான் வரும். அதுவும் இது இது பகவான் தன்னுடைய பெயரை கொடுத்திருக்கிறார். சோ இது வந்து ஒரு போனஸ் நாள். சில பேர் சொல்றாங்கல்ல, நீங்க வந்து டெத் பெட்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்கயா, நீங்க இப்ப நடந்துட்டு இருக்கீங்கிறதுங்கிறது உங்க போனஸ் லைஃப். நீங்க எப்படி அதாவது மெடிக்கல் மிரக்கல் எல்லாம் சொல்றாங்கல்ல, உம் அவங்க வாழறதே வந்து ஒரு போனஸ் லைஃப். எப்படி அப்பவே போயிருக்க வேண்டிய ஆளு எப்படி இருக்காருன்னு தெரியலன்னு, அந்த மாதிரி நம்மளுக்கு இல்லாம இருக்க வேண்டிய காலம் கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? நம்மளுக்கு காலம் தான் பொன் போன்றது. பொன்னை விட மிக 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 தொலைத்தால் கிடைக்காதது காலம். ஆனால் அந்த காலம் நமக்கு அதிகமாக இப்ப கிடைத்திருக்கிறது. ஒரு மாதமாக நமக்கு வந்து வாய்த்திருக்கிறது. சோ அதை நாம் பயன்படுத்திக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் கிருஷ்ணர் மேல இத்தனை பாடல்கள். சோராஷ்டகம் ஏன் ஸ்பெஷலா அப்படின்னா, அதுல வந்து கிருஷ்ணர் பத்திய லீலைகள் இருக்கு. அவன் வந்து திருடனாக சொல்லப்படுகிறான். இதெல்லாம் தான் ரொம்ப ரசமான லீலைகள். எது வேணா படிக்கலாம் கிருஷ்ணர் பத்தி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லீலை படிக்கிறோம். ஜென்மாஷ்டமிக்கு தான் படிக்கணும்னு இல்லை. இப்பயும் கிருஷ்ணர், ஏன்னா கிருஷ்ணர் அரவணைத்த அந்த அதிக மாசம். சோ கிருஷ்ணர் லீலைகளை படித்தல் நம்மையும் அவன் அரவணைப்பான் அப்படிங்கிறதுக்காக, நம்மையும் அவனுடைய பாதுகாப்பில் வைத்துக் கொள்வான். இப்ப நம்ம பார்ப்போம். அதாவது பகவானின் பாதுகாப்பு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சாகாவரம் அப்படின்னு இந்த இந்த மனித வாழ்க்கையே வந்து ரொம்ப நல்லா நம்ம வாழலாம், நல்ல செல்வ செழிப்போட வாழலாம், பேரும் புகழோடும் வாழலாம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. என்ன தெரியுமா? பகவான் என்ன கொடுப்பான் அப்படின்னா, தெய்வ பக்தி, தன்மேல் பக்தி. அவன் அவன் அப்படி அரவணைக்கிறது எதுக்காக? அதாவது கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்வார், நம்ம பார்த்திருக்கோம். கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு திருக்குறள் தானே, இல்ல ஔவையார் ஆத்திச்சூடியா தெரியல எனக்கு. சின்ன பிள்ளைல படிச்சிருக்கோம். அப்படின்னா என்னன்னா, நம்ம நாளை கொடுத்து அவங்க நட்பை வாங்கிக்கணும் அப்படின்னு நம்ம நான் ஒவ்வொரு நட்பிலும் நான் இதை உணர்ந்திருக்கிறேன். ஒருவருடைய நட்பு நமக்கு வேண்டும் என்றால் கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு. அவங்களுக்கு வந்து நல்லா செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் நம்மை அறியாமல் நமக்கு வரும். அதனாலதான் நமக்கு இப்ப மாதாஜி எல்லாம் சொன்னாங்கல்ல, எப்படி நம்ம சீனியர் மாதாஜிஸ் எல்லாம் எவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க, சிந்து மாதாஜி எப்படி ஹெல்ப் பண்றாங்க, சக்கிப்பிரியா மாதாஜி எப்படி ஹெல்ப் பண்றாங்க, எவ்வளவு வந்து முன் வந்து செய்யறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்ப ஏதாவது ஒன்று கொடுக்கிறோம் அப்படின்னாலே அவர்களுடைய அபிமானத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதுவும் அதுக்காக ஒருவருடைய அபிமானத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. அதாவது ரிவர்ஸா பார்க்கணும். அதாவது நம்ம செய்யறது அவங்களோட அபிமானத்தை வாங்குறதுக்காக இல்ல, அவர்கள் அபிமானம் வேண்டும் என்றால் ஏதாவது செய்ய வேண்டும். வித்தியாசம் இருக்கா? செஞ்சுட்டு அவங்க நம்ம அபிமானத்தோட இருக்கணும்னு எதிர்பார்க்கறத விட, அவர்கள் அபிமானமாக நம்மோடு இருக்க வேண்டும், நம்மளை மறக்க கூடாது அப்படின்னா அவர்களுக்கு செயற்கரிய செயலை நம்ம செய்யணும். பொருளை கொடுத்தால் கூட அது அழிந்து போகும், மறந்து போய்விடும். ஆனால் நாம் செய்யக்கூடிய காரியம் இருக்கிறது இல்லையா, அவர்களுக்கு அதாவது ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் a friend indeedன்னு சொல்லுவாங்க. அதாவது உண்மையான நண்பனாக இருக்கக்கூடியவன் நம்முடைய தேவையான காலத்தில் நமக்கு செய்வான். அப்படி நம்ம மறக்காத அளவுக்கு நாம் செய்வது, அப்பதான் அவர்கள் நம்மை ஞாபகம் வைத்துக் கொள்வார்கள். அதனால பகவான் அப்படி அருளாக கொட்டுகிறான் உள்ளே இருந்து. எதற்காக? நம்மை அவனோடு வைத்துக் கொள்வதற்காக. கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு. என்னுடைய பக்தியை நீ என்னோடு இருக்க வேண்டும், என்னுடைய பக்தி மாறாமல் நீ இருக்க வேண்டும் அப்படின்னா அவன் அந்த அருளை கொஞ்சமா காட்டி காட்டி நம்மை இழுக்கிறான். இது உண்மை. அனைவருமே உணரலாம். அதாவது இப்ப இந்த மகாத்மியத்துல பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, பாவம் போகிறது எல்லா ஏகாதசியும் நீங்க கடைபிடிச்சா பாவம் போகும்.
அதுதான் ஒரு மெயின் பலன் ஏகாதசிக்கு, எல்லாத்துக்கும் உள்ள பொதுவான பலன். ஆனா இதுல முக்கியமா என்ன சொல்றாங்க தெரியுமா? செல்வச் செழிப்போ அல்லது புத்திர பாக்கியமோ, இல்ல பித்ரு சாபமோ, வேறு வேறு எந்த பாவங்களோ இல்ல. இதுல சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? உம் ஆஹ் ஆஹ் தெய்வ பக்தி அப்படின்னு சொல்றாங்க. சோ தெய்வ பக்தினா என்ன? பகவானுடன் நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டு, பந்தம், ஈடுபாடு. அத அவன் எப்படி வாங்கிக்க போறான்? நம்மளை எப்படி அவன் தெய்வ பக்தியை நமக்கு கொடுக்க போறான் அப்படின்னா, அவன் கருணையை அள்ளி கொட்டி நம்ம கூட வச்சுக்க போறான். அதைதான் இந்த புருஷோத்தம மாசம், அந்த அந்த அதிக மாசத்துக்கு பகவான் அது போல தன்னுடைய கருணையை வழங்கி தன்னுடன் வைத்துக் கொண்டான். இந்த புருஷோத்தம மாசம் அப்படியாக அவன் நாளை கொடுக்கிறான், நமக்கு நேரத்தை கொடுக்கிறான். அந்த நேரத்தை கொடுத்து நீ இன்னும் அதிகமாக ஒரு போனஸா உனக்கு கிடைச்சிருக்கிற நாள்ல நீ பக்தியை செய்தால், அதுக்காக தான் இவ்வளவு சொல்றோம். நம்ம இவ்வளவு சேவிக்கிறோம், இவ்வளவு பாசுரங்கள், இவ்வளவு பகவத்கீதை ஸ்லோகங்கள்லாம் நம்ம ஏன் படிக்கிறோம்? அப்படின்னா பகவானை அருகில் வைத்துக் கொள்வதற்கு. அவனை அருகில் அவன் தன்னை கொடுக்கிறான், கொடுத்து நம்மை வாங்கிக் கொள்கிறான். கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு, நம்முடைய அபிமானத்தை அவன் வாங்க பார்க்கிறான். கண்டிப்பா அப்படியாக நான் அவனுடைய நட்பையும் அவனுடைய கருணையையும் நாம் உணரணும். சரிங்களா? அப்படியாகப்பட்ட இந்த புருஷோத்தம மாசத்தில் பத்மினி ஏகாதசி அப்படின்னு உண்மையா சொல்ல போனோம்னா, எனக்கு இந்த ஏகாதசி மகாத்மியம் அப்படின்றது நான் என்னோட கேலண்டர்ல இருக்கு. எப்போதுமே ஏகாதசினா எந்த நாள், என்ன டாபிக் எல்லாம் நான் பார்த்து வச்சுப்பேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை இது புருஷோத்தம மாசம்னு. நானும் ஆனா என்ன நினைச்சிட்டேன், இது சைக்கிளா தான் வரும் அப்படின்னு. இது புதுசா ஒரு 2 ஏகாதசி பெயர்கள், புது ஏகாதசி 2 இருக்கும், 25 26 நம்பர் போட்டு இருக்கும்னே நான் நினைக்கல. 24 ஏகாதசிகள் தான் பொதுவாகவே பாடமே. ஏகாதசி அப்படின்னா வருடத்திற்கு 24 இருக்கிறது, ஒரு மாதத்திற்கு 2 மேனி இருக்கு, 12 மாதங்கள் இருக்கு. இதுதான் பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம். அதுல பார்த்தா திருப்பி திருப்பி பாக்குறேன் புஸ்தகம் இருக்கு, இந்த ஏகாதசி மகாத்மிய புஸ்தகம். இதுல திரும்ப திரும்ப பாக்குறேன் 24க்குள்ள வரலையே, எங்கடா வருது? எங்க நான் பாக்குறேன் தெரியுமா? இப்ப என்ன நம்மளுக்கு மே மாசம் கடைசி, மே மாசம் முடிஞ்சு போனது நம்ம அபார ஏகாதசி. அந்த அபார ஏகாதசி முடிஞ்சு பாக்குறேன், மோகினி ஏகாதசி முடிஞ்சு அபார நடுவில் பார்த்தா அடுத்தது வருது. என்னடா வரல, என்னடா காணுமே அப்படின்னு சொல்லி பார்த்தா போயிட்டே இருக்கேன். இது நம்ம என்னமோ நம்ம கணக்குல தப்பு பண்றோம்னு தோணுதே தவிர புருஷோத்தம மாசம்னே எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. அப்படி பாக்குறேன் பின்னாடி 24க்கு அப்புறம் 25 20 அப்பதான் எனக்கு பல்ப் எரியுது. ஆஹா, ஓ இது இப்படி ஒன்றை நம்ம மறந்தே போனோமே, தோன்றவே இல்லையே அப்படின்னு. இந்த புஸ்தகத்துல 25வதாக இருக்கிறது இந்த பத்மினி ஏகாதசி. பத்மினிங்கிற பேரை நம்ம ஒரு வருடம் முழுவதுமாக நம்ம ஏகாதசி ஒன்னே ஒண்ணு மிஸ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன், எப்பவோ ஒண்ணு. அது தவிர எல்லா ஏகாதசி மகாத்மியமும் நான் சொல்வதற்காக படிச்சிருக்கேன். ஆனா இந்த பெயர் நமக்கு வரலையே, நம்ம இத கம்ம கிராஸ் பண்ணலையே அப்படின்றது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை. அப்படிதான் இருக்கு நம்மளோட மெமரி, பாருங்க. எவ்ரி டைம் ஒரு தடவை சொல்லிட்டோங்கிறதுனால திரும்ப சொல்ல முடியுதா? எழுதி வைத்திருந்தால் தான் அதை பற்றி சொல்ல முடிகிறது. சோ அப்படி இருந்தது. அதை பார்த்தோன்னே எனக்கே உண்மையாகவே 1000 வெளிச்சம், 1000 விளக்குகள் எரிந்தது போல இருந்தது என் மனதில். அட, இப்படி ஒண்ணு இருக்கா, நம்ம பார்க்காம போனோமே அப்படின்னு. அதனால நான் இந்த குழுவுக்கு, இந்த கீத ஞான குழு என்னை உங்களுக்காக ஒவ்வொரு ஏகாதசியும் மகாத்மியம் சொல்வதற்காக என்னை பணித்ததற்கு நான் அவர்களுக்கு மிகுந்த கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு எவ்வளவோ எனக்கு உள் வெளிச்சத்தை கொடுக்கிறது இந்த வகுப்புகள். இதனால் நான் கற்கிறேன் கண்டிப்பாக. சரியா? இப்போ இந்த பத்மினி ஏகாதசிக்கே நான் இப்படி ஒரு பின்புலமே இவ்வளவு சொல்றேன், பேக்ரவுண்டே இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா
பத்மினி ஏகாதசி எப்படி இருக்கும்? பார்க்கலாமா? அதாவது இந்த பத்மினி ஏகாதசியானது, இதுவும் யுதிஷ்ட மகாராஜர் கிருஷ்ணரிடம் கேட்கிறார். அப்படிதான் வருகிறது. இந்த பெருமைகளை கேட்டாலோ படித்தாலோ கேட்கும்படி செய்தாலோ, ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு எடுத்து சொல்லி நீங்க இதை கேளுங்க கட்டாயமா அப்படின்னு இன்னொருத்தருக்கு சொன்னாலோ தெய்வ பக்தி கிட்டும் அப்படின்னு, இந்த பெருமைகளை கேட்டால் அப்படின்னு சொல்றார். இந்த அதிக மாசமான இந்த புருஷோத்தம மாசத்தில் வளர்ப்பிறையில் வரக்கூடிய இந்த ஏகாதசியில இது பெருமைகளை கேட்டால் தெய்வ பக்தி கிட்டும் அப்படின்றது இருக்குன்னா, விரத கதைன்னு இருக்கு. அந்த கதையை கேட்டால் மிகுந்த புண்ணியம் கிட்டுமா, அந்த புண்ணிய பலன்களை பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்றார். இப்ப யுதிஷ்ட மகாராஜர் கிருஷ்ணரிடம் கேட்கிறார், கிருஷ்ணா ஜனார்தனா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கடைபிடிக்கும் வழிமுறையை சொல்லு. இந்த ஏகாதசி பத்மினி ஏகாதசியெல்லாம் இனிமேதான் சொல்ல போறார். ஏன் பத்மினி என்ற பெயர் வந்தது அப்படின்னு எல்லாம் பார்க்க போறோம். இந்த இந்த ஏகாதசியினுடைய பெயர் என்ன, இதனை கடைபிடிக்கும் வழிமுறை என்ன, அதனை கடைபிடித்தால் கிடைக்கும் பலன் என்ன, இதை நீ எனக்கு விளக்கமாக சொல்லு கிருஷ்ணா ஜனார்தனா அப்படின்னு கேட்கிறார். அதற்கு கிருஷ்ணர் பதில் சொல்றார், ஓ மன்னா, இந்த ஏகாதசி, இந்த புனிதமான ஏகாதசியின் பெயர் பத்மினி ஏகாதசி. இதனை நீ சரிவர கடைபிடித்தால் நீ பகவான் பத்மநாபனின் திருப்பாதங்களை, பத்மநாபனின் பரமபதத்தை, பரமபதம்னா அந்த திருப்பாதங்கள், திருவடிகள், அதனை அடைவார். அதனை நீ முழு ஸ்ரத்தையா கடைபிடித்தால் பத்மநாபனின் திருப்பாதத்தை அடையலாம் அப்படின்னு சொல்றார். எல்லா பாவங்களும் அழிந்துவிடும். அதோட சைடு இது, அது மெயின் பெனிஃபிட் அதுதான், இது சைடு அப்படின்னு சொல்றார். இதை பிரம்மாவினால் கூட எடுத்து சொல்ல முடியவில்லையாம், விளக்க முடியலையாம், அப்படி இருந்துதான் இதனுடைய மகிமை. ஆனாலும் என்ன, இதனுடைய பலன்களை எடுத்து சொல்றதுக்கு அவராலேயே முடியல. ஆனால் என்ன பண்றார், பல 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 அதாவது முன்பு ஒரு காலத்துல அப்படின்னு நம்ம கதை சொல்லும்போது சொல்லுவோம் இல்லையா, அப்படி முன்பு ஒரு காலத்துல என்ன பண்கிறார், பிரம்மாவும் இதை இந்த பத்மினி ஏகாதசியினுடைய பெருமைகளை புகழை நாரத முனிவருக்கு எடுத்து சொல்றார் ஒரு முறை. அந்த கதை நான் இப்ப அதை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்றார். என்ன பண்ணணுமா தெரியுமா, நீங்க சொல்வீங்க முன்னாடிலாம் ஏகாதசி அன்று காலையிலேயே எங்களுக்கு சொன்னீங்கன்னா என்ன கடைபிடிக்கணுங்கிறத நாங்க நல்லா கடைபிடிக்க முடியும்னு சொல்வீங்க. ஆனா இப்ப பாருங்க, முதல் நாளே சொன்னா தேவலை போல இருக்கு இந்த கதை. ஏன்னா முதல் நாள்ல இருந்தே விரதமாக இருக்கணுமா தசமி அன்று. தசமி பாத்தீங்கன்னா நேத்து கங்கா தசமி அப்படின்னு சொல்றாங்க. அது போல இந்த நேற்றைய நாள் முதற்கொண்டே இந்த பத்மினி ஏகாதசியை கடைபிடிக்க வேண்டுமா. சரி, நம்ம இரவு உணவு அருந்தாமல் பொதுவாகவே ஏகாதசிக்கு முதல் நாள், அதாவது தசமி அன்று இரவு உணவை பலரும், மூத்த பக்தர்கள் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், அன்று இரவுல இருந்தே விரதமாக இருப்பாங்க. இது இன்னும் மதியத்துல இருந்தே முதல் நாளே விரதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது நீங்க அப்படிதான் இருக்கணும், இல்லாட்டி என்ன அப்படிலாம் யோசிக்கவே வேண்டாம். இது என்னன்னா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் நாமளும் சரியான முறையில தான் விரதம் இருந்து கொண்டு இருக்கிறோம். இது பின்னோக்கி போய் ஐயோ நம்ம பண்ணலையேன்னு ஒரு வருத்தம் கொள்வதற்காக இல்லை, சரியான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இதை பேசிக் கொண்டிருக்கிறோம். முடிஞ்சா நம்ம கடைபிடிக்க போறோம், முடியலன்னா பகவான் திருவடியில சரண அடைஞ்சிட்டு நம்முடைய குறைபாடு என்ன அப்படிங்கிறதையும் அவனுக்கு தெரிவித்து விட்டு அதனையும் ஏற்கக்கூடிய மகா கருணை நிறைந்தவன் பகவான். அதனால அதை யோசிக்க வேண்டாம், சரியா? ஏன்னா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ என்ன மாதாஜி இது தெரிஞ்சிருந்தா பண்ணிருக்கலாமே, நம்ம பண்ணலையேன்னு புலம்ப வேண்டாம் யாரும். சரி, இதுதான் சரிங்களா? அன்னைக்கே ஆரம்பிச்சு ஏகாதசிக்கு முதல் நாளே விரதம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. மற்றவர்கள் சமைத்த உணவுப் பொருட்களை உண்ணக்கூடாதான்.
சரிங்களா? அன்னைக்கு முதல் நாள்ல இருந்தே ஏதோ ஒண்ணு, முதல்ல கடையில வாங்கி சாப்பிடுறது, யாரோ சமைச்சது, அது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. ஏன் யாரோ சமைச்சதை சாப்பிடக்கூடாது? நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பக்தர்களோ நாமளோ சமைச்சதை சாப்பிடலாம். உம் ஏன்னா நமக்கு தெரியும் அவங்க குளிச்சு சமைக்கிறாங்க, சுத்தமா இருக்காங்க, உம் எந்த மனநிலையில சமைக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதனால அவர்கள் சமைத்தால் உட்கொள்ளலாம். அதனை பகவானுக்கு படைத்து விட்டு உட்கொள்ளலாம். பகவானுக்கு படைப்பதற்கே அந்த பதார்த்தம், அந்த போகாவானது, அந்த நைவேத்தியமானது தகுதி பெற வேண்டும் என்றால் அந்த சமைக்கக்கூடியவருக்கு தகுதி இருக்கணும், சரியான தகுதி. அது என்ன தகுதி? வேற ஒன்றுமே இல்லை, பகவானுக்கு செய்யறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கணும், பகவான் மேல் பக்தி இருக்கணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க அதெல்லாம் பண்ணிருக்கணும், இதெல்லாம் பண்ணிருக்கணும், பெரிய தபஸ் பண்ணிருக்கணும் அப்படிலாம் இல்லை. பகவானுக்கு ஒரு அவன் மேல் பக்தியோடு சமைக்க வேண்டும், நாம ஜபம் செய்ய வேண்டும், குளித்து விட்டு சமைக்க வேண்டும். சோ இப்படியாக அதனால யாரோ சமைச்ச சாப்பாடு அப்படின்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தட்டு பெல் மெட்டல் அப்படின்றாங்க. பெல் மெட்டல்னா நான் நினைக்கிறேன் அலுமினியமா எதுன்னு தெரியல. வெங்கலம் வெங்கலம் வெங்கலம். வெங்கலம். ஓகே. அதுல தட்டுல உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் உளுந்து, கொண்டக்கடலை மற்றும் தேன், அப்புறம் பாலக் கீரை. பாலக்குன்னு அவங்க சொல்றது கீரை வகைகள் அத்தனையுமே, அதை முதல் நாள் இரவு கண்டிப்பாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏகாதசிக்கு முதல் நாள். ஏன் இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, அவை அடுத்த நாள் நம்முடைய உடல்ல இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். காலங்காத்தால கழியுமா அப்படின்னா தெரியாது. சோ அவை இன்னும் நம்ம உடலுக்குள்ள ஒரு காரியம் செய்து கொண்டே இருக்கும், ஆக்டிவிட்டி நடந்துட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள. அப்படின்னா நம்மால் பகவத் விஷயத்தில் மனதை செலுத்த முடியாது. அதனாலதான் இவற்றையெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்புறம் தரையில் படுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும் ஏகாதசி அன்று அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் ஏகாதசி அன்று இதெல்லாம் முன்னாடி நாள் பண்ணணும். ஏகாதசி அன்னைக்கு என்ன பண்ணணும்? காலையில வெள்ளனா எழுந்து பல்ல தேய்ச்சு குளிச்சு பகவானை வணங்கணும், ஆர்த்தி பண்ணணும். என்ன பண்ணணும்? சந்தனம், தீபம், தூபம், அப்புறம் இது கற்பூரம், அப்புறம் அத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய வாசனை பொருள், இவையெல்லாம் கொடுத்து தண்ணீர் எல்லாம் கொடுத்து பகவானுக்கு உபசரணை பண்ணி அவருக்கு ஆர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அன்னைக்கு தண்ணீரோ பாலோ குடிக்காமல் இருந்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன? நிர்ஜலாவா இருந்தா நல்லதான். ஆனா என்னாலையும் இருக்க முடியல. நான் முயற்சி பண்ணி 12 மணி வரையும் நிர்ஜலாவா இருந்தேன். அதுக்கப்புறம் பழங்கள் சாப்பிட்டேன். அது போல ஏன்னா இது அதிசயமான ஏகாதசி. இதுல புருஷோத்தம மாச ஏகாதசி இப்படி இருந்தா சிறப்பு அப்படின்னு கொடுத்திருக்கு. அப்புறம் இரவு விழிப்பது அப்படிங்கிற அது இனிமேதான் வருது நம்மளுக்கு, சரிங்களா? அதை வேணா முயற்சி பண்ணலாம், உங்களுடைய உடல் ஒத்துழைத்தார். சரிங்களா? அதுல விழித்திருந்து, அதுக்காக சினிமா போட்டு பாக்குறது இல்ல. விழித்திருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பகவானுடைய நாமங்களை ஜபிக்கணும், இல்ல கிருஷ்ண கதைகளை கேட்கணும். என்ன பண்ணணும்? முதல் 3 மணி நேரம் 12 மணி நேரமாக இரவுக்கு வச்சுக்கலாம். அதுல முதல் 3 மணி நேரம் விழித்திருப்பது அக்னி ஸ்தோமா யாகத்தை செய்வதற்கு சமமான பலனை கொடுக்கும். அடுத்த முதல் 6 மணி நேரம், 3 இல்ல இன்னும் ஒரு 6 மணி நேரம் இருந்துட்டீங்க அப்படின்னா வாஜ்பேய யாகம் அப்படிங்கிற அந்த யாகத்தினுடைய பலனை கொடுக்கும். 9 மணி நேரம் விழித்திருந்து ஆராதனைகள் செய்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். 12 மணி நேரம்னா ராஜசூய யாகம் செய்த பலன் கிடைக்குமா? சரிங்களா? துவாதசி அன்று, இப்ப இரவு முடிஞ்சிருச்சு. துவாதசி அன்னைக்கு என்ன பண்ணணும்? அதாவது 11வது நாள், ஏகாதசிக்கு அடுத்த நாள்.
அன்னைக்கு என்ன பண்ணணும்? வைணவர்களுக்கும் அந்தணர்களுக்கும் முதலில் உணவளித்து விட்டு நம்முடைய விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. இன்னைக்கே நீங்க வந்து ஏதாவது சாப்பிட்டு இருக்கீங்க பழங்கள் அப்படின்னா, நாளை விரதமாக இருந்த போது எதை நீங்கள் உண்ணவில்லையோ அதை உண்டு உங்கள் விரதத்தை முடிக்க வேண்டும். இப்ப இன்னைக்கு வந்து நீங்க கிரெயின்ஸ் சாப்பிடல, சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எதுவும் சாப்பிடலன்னா, நாளை காலை நீங்கள் விரதத்தை முடிக்கும் போது இந்த பதார்த்தங்களை சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம். பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த பதார்த்தங்கள். சரியா? இப்படியாக செய்பவனுக்கு முக்தி நிச்சயம் அப்படின்னு சொல்றார். சரி, இது முறை முடிஞ்சது. இப்ப இதற்கு ஒரு கதை இருக்கு. இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் டாபிக் கொஞ்சம் தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. ஏன்னா நம்மளுக்கு இந்த ஏகாதசி மகாத்மியமே ரொம்ப நிறைய இருக்கு, அது பார்க்கலாம். அதாவது இது பிரம்மாவாலேயே சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஆனால் ஒரு முறை பிரம்மா நாரத முனிவருக்கு சொன்ன கதை இது. அத சொல்றார். இதை வந்து புலஸ்திய முனி அப்படின்றவர் வந்து நாரத முனிக்கு சொல்லியிருக்கார். இது பிரம்மாவும் இதன் பெருமைகளை நாரத முனிவருக்கு சொல்லியிருக்கார். ஒரு கதை பற்றி சொல்லியிருக்கார். என்ன கதை அது அப்படின்னா, இந்த ஏகாதசி கடைபிடித்த ஒருவருக்கு என்ன மேன்மை கிடைத்தது அப்படின்ற அந்த மகாத்மியம்ங்கிறது அதுதான். இன்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு. அது போக பிராக்டிக்கலா ஒருவர் வாழ்க்கையில இப்படி நடந்தது, இந்த ஏகாதசியை அவர் கடைபிடித்தார்னு பலருக்கும் இந்த பலன்கள் கிடைச்சிருக்கும். ஆனால் ஒருவருடைய கதையை முக்கியமாக எடுத்து சொல்றாங்க அப்படின்னா அவங்க அந்த ஏகாதசிக்கு ஸ்பெஷல். அவங்களுக்கு ஒரு அதீத பலன் கிடைச்சிருக்கு. அதனாலதான் அதை ஒரு உதாரணமாக இப்ப சொல்றாங்க. சரிங்களா? அப்படியாக புலஸ்திய முனி அப்படிங்கிறவர் வந்து நாரதருக்கு இந்த கதையை சொல்றார். அப்ப கார்த்த வீரியார்ஜுனன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவன் என்ன பண்றான்? ராவணனை வென்று விடுகிறான். ராவணனை வென்று, போரில் வென்று அவரை கொண்டு வந்து சிறையில் அடைத்து விடுகிறான். அப்ப புலஸ்திய முனி ராவணனை பாக்குறாரு. ஐயோ, ராவணன் எப்படி வீரன், எவ்வளவு பெரியவன், அவனை போய் இப்படி கார்த்தவீரிய அர்ஜுனன் இப்படி போட்டுட்டானே சிறையில அப்படின்னு சொல்லி கார்த்தவீரிய அர்ஜுனனை போய் விண்ணப்பிக்கிறார். அப்பா, நீ வந்து இப்படி வைக்க கூடாது. ராவணன் என்ன இருந்தாலும் பெரிய ஆளு, அவன் வந்து அவன் விடுவிக்கப்பட வேண்டியவன், அவனை மன்னித்து விடுவித்துரு அப்படின்னு சொல்றாரு. சோ இவ்வளவு பெரிய முனிவர் வந்து கேட்கிறாரே அப்படின்னு சொல்லி கார்த்தவீரிய அர்ஜுனனும் அவனை ராவணனை சிறையிலிருந்து விடுவித்து விடுகிறான். சரிங்களா? அப்ப விடுவித்து விடுகிறான். இதை கேட்ட உடனே நாரத முனி, புலஸ்தி முனிவர் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட கேட்கிறார், ஏன்பா, நான் இந்த ராவணன் எப்பேற்பட்டவன், அவனால் அவன் தேவர்களையும் வென்றவன், இந்திரனை வென்றவன், எல்லாரையும் அடிச்சு புடிச்சு வென்றவன் ஆச்சே அவன், அவனை எப்படி இவன் வென்றான் கார்த்தவீரிய அர்ஜுனன் அப்படின்னு கேக்குறார். அவனால் எப்படி வெல்ல முடிந்தது, அதை கொஞ்சம் சொல்ல, இது என்னமோ இருக்கு விஷயம். நாரதர் தான் எல்லாத்துலயும் விஷயத்த பிடிப்பார். அவருக்கு வந்து புரிப்பற்றும். கேட்கிறார், இதுல என்னமோ விஷயம் இருக்கு, எப்படி அவனால முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். புலஸ்திமணி சொல்றார், திரேதா யுகத்துல ஒரு ஒரு மன்னன் இருந்தான், கிருத்த வீரியன் அப்படின்னு இருந்தான். அவன் வந்து ஹைஹய சாம்ராஜ்யத்துல பிறந்தான். அவனுடைய மகிஷ்மதிபுரி அப்படின்ற ஊருக்கு மன்னனாக இருந்தான். அப்ப கிருத்தவீரியன் அப்படின்றவனுக்கு 1000 மனைவியர் இருந்தாங்களாம். அவர்கள ஒருவருக்கு கூட இந்த அரியணை ஏறக்கூடிய தகுதி வாய்ந்த புத்திரர்கள் இல்ல, ஒருவருக்கு கூட. அப்ப தன்னுடைய பித்துக்களை வணங்குறார், நிறைய முனிவர்களை வணங்குறார், எல்லாரையும் கேட்டு பலவிதமான விரதங்களையும் அவர் வந்து கடைபிடிக்கிறார். அப்ப ஒரு முனிவருடைய இதை கேட்டு எப்படி இருந்துமே அவருக்கு புத்திரன் பிறக்கல. அதனால என்ன பண்றாரு, நான் தவம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தன்னுடைய ராஜ்யத்தின் பொறுப்பையெல்லாம் அந்த முக்கிய மந்திரி, அந்த பிரதம மந்திரி இருப்பார் இல்லையா, அவர் கையில கொடுத்துட்டு போயிடுறார்.
அதை பார்த்து கொண்டே இருக்கிறாள் மனைவி. அவர் வந்து இந்த மர உரி அணிந்து கொண்டு போறார். அப்ப அதை பார்த்து கொண்டே இருக்கிற அவருடைய மனைவி ஒரு முக்கியமானவள், பத்மினி அப்படிங்கிறவர். அவள் யாரு அப்படின்னா ஹரிஷ்சந்திரா மன்னர் ஹரிச்சந்திரன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஹரிஷ்சந்திரா அவருடைய மகள். இக்ஷ்வாக்கு குலத்தில் பிறந்த இந்த ஹரிஷ்சந்திரனுடைய மகள் அவள். அவள் பார்த்து விட்டு, அவள் வந்து ரொம்ப கற்புக்கரசி, ரொம்ப புனிதமானவள். என்ன யோசிக்கிறா, ஐயோ இவர் என்ன தவம் இருக்க போறாரே அப்படின்னு யோசிச்சு மர உரி அணிந்து கொண்டு போறார். அதனால நானும் என்னுடைய ஆபரணங்களை எல்லாம் கழட்டி விட்டு இவளும் மர உரி அணிந்து கொண்டு அவர் பின்னால் போய்விடுகிறாள். மந்தர மலைக்கு போறாங்க. அங்க வந்து அந்த மந்தர மலையினுடைய உச்சியில் கிருத்தவீரியனும் பத்மினியும் பலவிதமான தவங்களை 10,000 வருடங்களுக்கு செய்கிறார்கள். புரியுதா? 10,000 வருடங்களுக்கு. இப்ப 10,000 வருடம் ஒருவர் தவம் செய்தால் எப்படி அவர் உடல் மெலிந்து போகும் பாருங்க. அதை பார்க்க பார்க்க பத்மினிக்கு வருத்தமாக இருக்கிறது. ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறாரே நம்மளுடைய கணவர் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க அனசூயா அத்ரி முனிவரனுடைய மனைவி அவள் கிட்ட கேக்குறா, நீ புனிதமான பெண், நீ நீ எனக்கு சொல்லு, என்னுடைய கணவன் பாரு இப்ப 10,000 வருடங்களாக இந்த தவம் புரிந்து கொண்டு இருக்கிறார். அவனுக்கு வந்து கேசவனை திருப்தி செய்ய முடியவில்லையா? அவனுடைய கோரிக்கைகளை ஏன் நிறைவேற்ற மாட்டேங்கிறார் பகவான் அப்படின்னு கேட்கிறார். நீதான் எனக்கு இதுக்கு ஒரு வழி சொல்லணும். அவருடைய கோரிக்கைகள் பகவான் காதில் எட்டவே இல்லையா? அவருடைய துயரம் குறையவே இல்லையே. இதை எப்படி போக்குவது, நீ எனக்கு வழி சொல்லு அப்படின்னு யார்கிட்ட கேக்குறா? அனுசூயா கிட்ட கேக்குறா. அத்ரி முனிவரனுடைய மனைவியான அனுசூயா கிட்ட கேக்குறா. இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, என்ன விரதம் இருந்தால் இதை வந்து இதற்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. எங்களுடைய பிரார்த்தனை என்னன்னா, எங்களுக்கு ஒரு புத்திரன் பிறக்க வேண்டும் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்ற. நான் என்ன செய்தால் எனக்கு ஒரு மகன் பிறப்பான், என் மகன் பிறந்தால் அவர் தன்னுடைய தவத்தை கலைப்பார் அப்படின்னு சொல்லி கேக்குறான். சொல்றா 32 மாதங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அதிக மாசத்துல 2 ஏகாதசிகள் வருகின்றன. ஒன்று பத்மினி, ஒன்று பரமா. அதாவது நீ தகுதி வாய்ந்த இந்த ஏகாதசியை நீ வந்து கடைபிடித்தால் உனக்கு பகவான் கண்டிப்பாக நீ கேட்டதை கொடுப்பான் அப்படின்னு சொல்ற. இந்த விரதங்கள் இரண்டையும் நீ, ஏகாதசி விரதங்கள் இரண்டையும் நீ சரியான முறையில் கடைபிடித்தால் பகவான் உனக்கு நீ வேண்டிய வரத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்றான். இப்போ இத சொல்லிட்டாரா? இப்ப கிருஷ்ணர் சொல்றார், இப்ப அனசூயினுடைய அந்த வழிகாட்டுதலின் பேர்ல, அந்த அறிவுரையின் பேர்ல பத்மினி என்ன பண்றா? இந்த ஏகாதசியை இந்த ராணி ஆகிய பத்மினி கடைபிடிக்கிறா, இந்த விரதம் இருக்கா. கேசவன் கருடன் மேல வரார். கேசவன் வரார், கருடன் மேல வந்து பத்மினியின் முன்னாடி வந்து உனக்கு என்ன வேண்டும்னு கேள் அப்படின்னு கேக்குறார். நீ உன்னோட, அதாவது ஆணையிடுறார், உனக்கு வேண்டியதை எனக்கு கேளு அப்படின்னு சொல்லி சொல்றார். அவள் தன்னுடைய பிரணாமங்களை அவருக்கு தெரிவிக்கிறா முதல்ல. அதுக்கப்புறம் சொல்றா, எங்களுக்கு வந்து ஒரு புத்திரன் தான் வேண்டும் அப்படின்னு கேக்குறான். ஓ அருமையான பெண்ணே, உன்னுடைய இந்த காணிக்கையில், உன்னுடைய இந்த பிரார்த்தனையில் நான் மிகவும் திருப்தியாக இருக்கிறேன். அதனால இந்த மாதம் வேறு எந்த மாதத்தையும் விட எனக்கு மிக மிக அருமையானது, மிக மிக பிரியமானது இந்த மாதம். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஏகாதசியை நீ கடைபிடித்திருக்கிற விரதத்தை, அதனால நீயும் எனக்கு மிகுந்த பிரியமானவளாகி விட்டாய். அதனால இந்த ஏகாதசியையும் நீ சரிவர கடைபிடித்திருக்கிறாய் அப்படின்னு சொல்றார். அதனால நீ என்ன கேட்கிறாயோ, உன் கணவனுடைய பிரார்த்தனை என்னவோ அதை நான் நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சொல்ற.
இப்படியாக வந்தோடனே மன்னர்கிட்டயும் போறார். மன்னா இங்க பாரு, நீ கேட்ட வரத்தை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றார். உன்னுடைய மனைவியினுடைய இந்த விரத முறையானது என்னை ரொம்ப திருப்திப்படுத்தியது, அதனால நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றார். அவள் செய்த இந்த ஏகாதசி விரதம் என்னை திருப்திப்படுத்தியது, அதனால நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றார். இதை கேட்ட அந்த மன்னனுக்கு ஆனந்தம். ஆகா, 10,000 வருடமாக தான் செய்த அந்த தவங்களுக்கு கிடைக்காத அந்த வரம் இந்த ஏகாதசியை கடைபிடித்தவுடன் கிடைத்திருக்கிறது அப்படின்றதுனால அவர் அப்படி ஒரு ஆனந்தத்தில் என்ன வேண்டும் போது, எனக்கு அந்த புத்திர பலன் பாக்கியம்தான் வேண்டும், தயவு செய்து ஒரு புத்திரனை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறார். அவன் மிக பராக்கிரமசாலியாக இருக்க வேண்டும், நல்ல ஒரு ஆத்மாவாக இருக்க வேண்டும்னு கேட்கிறார். அது போலவே மதுசூதனா, எனக்கு ஒரு அப்படிப்பட்ட ஒரு அதாவது தேவர்களாலும் மனிதர்களாலும் வெல்ல முடியாத ஒரு நல்ல மகனை எனக்கு கொடு, என்னுடைய ராஜ்யத்தை அவன் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. எந்த பாம்புகளோ அல்லது அசுரர்களோ வந்து அவனை தீண்டி பண்ணக்கூடாது, அப்படி ஒரு வீரமான ஒரு மகனை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறார். பகவானும் அந்த மன்னனுக்கு அவர் கேட்ட வரத்தை கொடுத்து விட்டு மறைந்து விடுகிறார். அப்புறம் இப்படியாக மிகவும் திருப்தி அடைந்த பகவான் மன்னனுக்கும் அவர் மனைவிக்கும் இதை கொடுத்தார். அதனால அந்த மன்னனுடைய உடல் ஆரோக்கியமும் தெளிவானது. அப்புறம் அவர்கள் இருவருக்கும் ஒரு சிறந்த மகன் பிறந்தான். அவன்தான் வந்து இந்த கார்த்த வீரியார்ஜுனன். புரியுதா? யார் வந்து ராவணனை சிறைப்பிடித்தானோ, போரில் வென்று சிறைப்பிடித்தானோ, அவன் தான் இந்த கார்த்தவீரிய அர்ஜுனன். அவன் இந்த கிருத்த வீரியன் அப்படிங்கிற மன்னனுக்கும் பத்மினிக்கும் பிறக்கிறான். அவனுக்கு எப்படி இவ்வளவு பலம் வந்ததுன்னு தானே கேக்குறார் நாரதர். அவனுக்கு இதனாலதான் வந்தது. இப்படி தவம் இருந்து பெறதுன்னு சொல்றாங்கல்ல, இதுதான் உண்மையான தவம். இப்படி தவமாக தவம் இருந்து பெற்ற பிள்ளை இந்த கார்த்த வீரிய அர்ஜுனன். அததான் இப்படியாக அவள் பெற்றெடுத்த இவன் தான் இப்படி. அதனால்தான் 10 தொலை கொண்ட ராவணனையும் அவனால் வெல்ல முடிந்தது அப்படின்னு சொல்றார். இதை சொல்லிவிட்டு புலஸ்திய முனி நாரத முனிவருக்கு சொல்லிவிட்டு போய்விடுகிறார். அதான் சொல்றார். உடனே கிருஷ்ணர் வந்து இது பேசிக்கா என்ன, கிருஷ்ணர் கதைக்குள்ள கதை. யுதிஷ்டர் கேட்கிற கேள்விக்கு கிருஷ்ணர் பதில் சொல்லிட்டு இருக்கார். அந்த கிருஷ்ணர் சொல்ற பதில்ல இந்த கதை வருது. சோ கதை முடிஞ்சு புலஸ்திய மன்னர் போயிட்டார்ப்பா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு யுதிஷ்டருக்கு சொல்றார். சொல்லிட்டு இப்படியாக நான் உனக்கு சொல்லிட்டேன், நீ வந்து இதை கட்டாயமாக கடைபிடி அப்படின்னு சொல்லிடுறார். சோ அவரும் வந்து மகாராஜர் யுதிஷ்டரும் தன் குடும்பத்தோடு சேர்ந்து இந்த ஏகாதசியை கடைபிடிக்கிறார். இந்த பத்மினிங்கிற பெண் அந்த ராணியாகப்பட்டவள் கடைபிடித்த இந்த ஏகாதசிங்கிறதுனால இதுக்கு வந்து பத்மினி ஏகாதசி என்றே பெயர் வந்தது. இந்த பத்மினி ஏகாதசியை கடைபிடிப்பவர்களின் வாழ்க்கை இப்படி ஒரு வெற்றிகரமானதாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க. இதனை கேட்பவர்களும் இதனை படிப்பவர்களுக்கும் கூட அத்தனை புண்ணியம் அப்படிங்கிறதும் சொல்லப்படுகிறது. சரிங்களா? சரி, இதை கேட்ட நமக்கெல்லாமும் எல்லாவித புண்ணியங்களும் தெய்வ பக்தியும் அபரிமிதமாக கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த ஏகாதசி மகாத்மியத்தை நான் முடிச்சுக்கிறேன். பாருங்க, சரியா 8 மணி ஆயிடுச்சு. நம்ம ஆரம்பிச்சதே ஓரளவுக்கு லேட்டு தான்னாலும் புருஷோத்தம மாச மகிமையும் கொஞ்சம் சொல்லிட்டு அப்புறம் இந்த ஏகாதசி மகிமை சொல்லும் போது லேட் ஆகுது. சரி, நம்மளோட முக்கியமான தலைப்பு சின்னதான், அது ஒண்ணுமே கிடையாது. பக்தர்களின் தோற்றம் எப்படி இருக்கணும் அப்படின்றது. முக்கியமாக தோற்றம் அப்படிங்கும் போது என்ன பாக்குறோம் அப்படின்னா, நம்முடைய முகம் எப்படி இருக்கணும், அப்புறம் நம்முடைய உடல் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய தலைமுடி, இதெல்லாம் தான். எப்போதுமே வாரி கட்டப்பட்ட முடியாக இருக்க வேண்டும் பெண்கள் பொறுத்த வரைக்கும். ஆண்கள் பொறுத்த வரைக்கும் ஷிகா அப்படின்னு சொல்ற அந்த குடுமின்னு சொல்றோம் இல்லையா, அவற்றை வச்சுக்கணும்.
அதுக்கு வந்து ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அது ஆண்கள் பார்த்துப்பாங்க. நமக்கு என்ன அப்படின்னா தலைவிரி கோலமாக இல்லாமல் தலை கட்டப்பட்டிருக்கணும். அதற்கு பின் முகம் அப்படின்னு வரும்போது முகத்தில் இந்த திலகம் முக்கியமானது பக்தர்களாகப்பட்டார். இந்த திலகம் 12 இடங்களில் இடப்பட வேண்டும் உடல்ல. இது என்ன அப்படின்னா இந்த திலகம் எதை காட்டுகிறது அப்படின்னா நாம் பகவானுக்கு அர்ப்பணித்திருக்கிறோம் நம்மை அப்படின்றத காட்டுது. வேற ஒன்றுமே இல்லை. அவன் நமக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்காக தான். அந்த இந்த கீழே வரக்கூடிய அந்த இலை போன்ற பாகம் வந்து துளசி. சரிங்களா? இதுக்கு ஊர்வ புந்திரா அப்படின்னு பேரு. இதை வந்து விஷ்ணு பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கக்கூடிய அந்த நடுப்பகுதி விஷ்ணுவினுடைய பாதம். ஒரு ஒரு பக்கம் பிரம்மா, ஒரு பக்கம் சிவன். கீழே இருக்கக்கூடியது இணைக்கக்கூடியது அந்த துளசி. சோ அதனாலதான் பகவான் எந்த பொருளையும் தான் பெற்றுக்கொள்வதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அது துளசி இருக்கிறதா என்று பார்க்கிறார். சரிங்களா? துளசி மிக முக்கியமானது. அப்படி இந்த இது போட்டுக்கணும். இப்படி வந்து ஒவ்வொரு இடத்திலும் பல இடங்கள் சொல்லியிருக்கு. அதெல்லாம் அந்த உங்களுக்கு மேனுவல் இருந்தா நான் அப்புறமா அனுப்பி வைக்கிறேன். அதுல அங்கெல்லாம் பகவான் நம்மோடு ஸ்பரிசித்து கொண்டிருக்க இருப்பது போல நம்முடைய ஆத்மா அவரிடம் சரணடைந்ததைத்தான் அது காட்டுகிறது. சரணடைகிறதுனா என்ன? இந்த திலகம் போட்டாலே சரணடைதல் அதனுடைய அறிகுறி அப்படின்னு. அப்படின்னா என்ன அப்படின்னா நம்முடைய தேவைகளையும் ஆசைகளையும் விட்டு கொடுத்து பகவானுக்காக விட்டு கொடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா என்ன அப்படின்னு. இப்ப பாருங்க, நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா மாமிச உணவு உண்ணக்கூடாது, அப்புறம் வெங்காயம் பூண்டு உண்ணக்கூடாது, டீ காஃபி எடுத்துக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கு, மஷ்ரூம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் சில விஷயங்கள் இருக்கு. இது ரொம்ப பிடிச்சு இருக்கவங்களுக்கு இதை விடுறதுக்கு வந்து மனசு வராது. நமக்கு பிடித்த ஒன்றை விடுவதுதான் தியாகம். இதுதான் நாம பகவானுக்காக ஒன்றை விடுகிறோம் என்றால் இதுதான். புரியுதுங்களா? இதுதான் தியாகம். இதுதான் சரணாகதி. சரணம் பண்றோம் பகவான் கிட்டன்னா, அதாவது இப்போ சொல்லுவாங்க, கடல் நீரானது கடலினோடு கலக்கும் போது தனக்குன்னு ஒன்னத்தையும் வச்சுக்காது, அப்படியே போய் விழும். பாத்திருக்கீங்களா? சொல்றோம்ல, எப்படி நீங்களே யோசிச்சு பாருங்க. அடிச்சுக்கிட்டு அந்த அருவி இது அந்த நதி நீரானது உள்ள போகும்போது தனக்குன்னு எதையுமே வச்சுக்காது. அது போல இருக்கணுமா நம்ம சரணாகதி. நம்ம ஹோல்டு பண்ணிக்காம அத்தனையும் கொடுக்கணும். நமக்குன்னு விருப்பு வெறுப்பு. அதுக்காக தான் பிடித்ததை கொடுப்பது தியாகம். எனக்கு பிடிக்காததை விடுறது பெரிய விஷயமே இல்லை. நான் இப்ப வந்து பாவக்காய் சாப்பிடுறதே இல்லை அப்படின்னா, உனக்கு பிடிக்குமா பாவக்காய்? பிடிச்ச இப்ப நீங்க உங்களுக்கு பிடிக்கும், குலாப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும், ஆனா அதை நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா அதுதான் உங்க தியாகம். உங்களுக்கு பிடிச்சது, அந்த பேரை கேட்டாலே வாயில எச்சி ஊறுது, ஆனா அதை பார்த்தால் கூட நான் உண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்தா அதுதான் உண்மையான வைராக்கியம், தியாகம். பிடித்தது ஒன்றை தீண்டாமல் இருப்பதுதான் வைராக்கியம். அது போல சரணாகதி என்பதும் நாம் பகவானுக்காக நமக்கு பிடித்ததை, நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பங்காக இருந்ததை கூட விட்டு கொடுக்கிறோம் பாத்தீங்களா? அதுதான் சரணாகதி. எனக்கு கன்வீனியன்டா இருக்குங்கிறதுக்காக விட்டுறோம் அப்படின்னா அது இல்ல சரணாகதி. எனக்கு அது வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் தான், இருந்தாலும் அதை நான் செய்கிறேன். நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். அதான் நான் சொன்னேன் இல்லையா, இன்னதை விட முடியல, ஆனியன் கார்லிக்க விட முடியல, மாமிசம் கூட விட்டுட்டோம், ஆனா ஆனியன் கார்லிக் விட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது ஏன் விட முடியல? அதுல சில இன்கன்வீனியன்ஸ் இருக்கு. ஏன்னா வீட்டுல எல்லாருக்கும் பிடிக்குது, நான் பண்ண வேண்டியிருக்கு, நான் வெளியில போனா அங்கெல்லாம் சமைக்கிறாங்க, என்னால அங்க வந்து எப்ப பாரு இல்ல எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு பிரச்சனை ஆகுது.
வெளியில போனா சாப்பிட முடியல, யார் வீட்டுக்காவது போனா முடியல, அவங்க என்ன பண்றாங்களோ சாப்பிடுற மாதிரி இருக்கு. அதாவது இப்ப என்னன்னா, நாம எதற்கு யோசிக்கிறோம்? அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது அப்படின்னு யோசிக்கிறோம். ம் நம்மால வரக்கூடாது அப்படின்னு. கொடுத்தா என்ன? ம் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஐயோ இவங்களால தொந்தரவுன்னு. அப்ப அந்த இடத்துல நம்முடைய பெயர் கெடுகிறது. அந்த பெயரை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒன்றும் சொல்லாமல் வாயை மூடிக்கொண்டு சாப்பிட்டு விட்டு வருகிறோம். கரெக்ட்டுங்களா? அங்க போய் ஒரு பிரச்சனை பண்ண வேணாம். இல்லங்க நான் இது சாப்பிட மாட்டேங்க பரவால்ல அப்படின்னு சொன்னா, நம்மள என்ன நெனைப்பாங்களோ அப்படின்னு நெனைக்கிறது. அ புரியுதா? சோ நம்மை நம்ம இமேஜ் ஸ்பாயில் ஆகும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் பாத்தீங்களா? என்னுடைய பெயர் கெட்டுப் போகும் என்று எங்கு நாம் நினைத்து நாம் எண்ணுகிறதை காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம். விட்டு குடுத்துடுறோம். எனக்கு ஒரு கொள்கை தான். ஆனா நான் விட்டு குடுத்துடுறேன். என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு நான் விடுறேன். அப்படின்றதுதான் என்ன சொல்றது? சரணாகதியில் ஒரு பலவீனம். நான் என்ன வேணா நினைக்கட்டும். நான் சொல்லும் விதமாக சொல்லி, இல்ல நான் வந்து இது சாப்பிடுறது இல்ல. வேணா தயிர் சாதம் வேணா நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றது. அப்படி பார்த்தா உண்மையில் நீங்கள் பகவானுக்காக தான் விட்டு கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கிருஷ்ணருங்கிற ஒரு பெரிய காரணம் இருக்கிறது நீங்கள் இதை விட்டதற்கு. அந்த காரணத்தினால் நீங்கள் வந்து முயற்சிக்கிறீர்கள். நான் வந்து பக்தியாக இருக்கிறேன், இதெல்லாம் சரியில்லை, நான் செய்யக்கூடாது என்று நான் எடுத்த சபதம் இது. நான் எடுத்த சத்தியம் பிரமாணம் எடுத்திருக்கேன், இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு. அப்படின்னா அதற்காக சற்று போராடுறோம் பாத்தீங்களா? போராடுறோம்னா பெருசா ஒண்ணும் இல்ல. போயெல்லாம் திமிராலாம் பேசலாம் உங்ககிட்ட. போய் மெதுவா சொல்றோம். ஏய் இது வேண்டாம், எனக்கு தொட்டுக்க எதுவும் வேண்டாம். நீ வந்து இதுவும் ஏதோ ஒரு பொடி இது இல்லாம வச்சிருந்தீங்கன்னா கொடு. ஒன்னையும் நான் வந்து மொத்தமா பார்த்தா நான் உன் வீட்டுல சாப்பிடவே கூடாது. அதான் இங்க வந்தது. மற்றவர்கள் சமைத்ததை உண்ணவே உண்ணாத, பகவானுக்கு ஆஃபர் பண்ணாததை உண்ணாதன்னு வருது. இருந்தாலும் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கோம். அவ்வளவு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க முடியல. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம வந்து ரொம்பவும் ஹர்ட் பண்ண விரும்பல. அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்லலாம்? இப்படி நல்ல விதமா சொன்னா, ஏய் நேத்து நான் வந்து ஏதோ பண்ணினேன். அதுல வந்து நான் வெங்காயம் பூண்டெல்லாம் போடாம பண்ணிருந்தேன். நீ அதை கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கொடுக்கலாம். உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல விருந்தே அங்க அமைஞ்சிடலாம். அதனால அதுக்கப்புறம் தான் சமைக்க போறாளா இருந்தா உங்க ஃப்ரெண்டோ யாரோ சொல்லிடலாம். ஏய் பரவாயில்ல, அப்பனா எல்லாருக்குமே இப்படியே சமைச்சிட்டு போலாம் அப்படின்னு. சரிங்களா? சரி, இது போல நாம் நம்மை ஏற்றுக்கொள்ளும் விதமாக கூட மற்றவர்களுக்கு பகவான் அப்படியே பண்ணுவார். நம்ம சரணாகதி தூய்மையாக இருந்து அதற்காக அந்த ஒரு வைராகியத்துல உறுதியாக இருந்தோம், விட்டு கொடுக்காம இருந்தோம்னா பகவானுக்காக இருக்கோம். அப்படிங்கும்போது அவர் உதவுவார். பாயிண்டா இது? கண்டிப்பா உதவுவார். நான் பல இடங்கள்ல பார்த்திருக்கேன். நான் வந்து எப்படா பண்ண போறோம், நம்மளுக்கு கஷ்டமாச்சே அப்படின்னு யோசிக்கிற இடங்கள்ல எல்லாம் எனக்கு கேட்டதையும் விட அதிகமாக, நான் நினைப்பதையும் விட நல்ல விதமாக எனக்கு பிரசாதங்கள் அமைந்திருக்கின்றன. அப்படிதான் அமையும். நம்ம வந்து யோசிப்போம். சரி இன்னைக்கு நான் சாப்பிடணும்னு இருந்தா, இப்ப சில ஃபாரின் ஃபிளைட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கோம். வீட்ல இருந்து எடுத்துட்டு போக முடியல. நடுவுல மாட்டிக்கிட்டோம். அப்படின்னாலாம் என்ன அப்படின்ற யோசிக்கிற சமயங்கள்ல பகவான் கண்டிப்பாக அங்க நின்று நம்ம சாப்பிடணும் அப்படின்னு அவர் நினைச்சா நம்மளுக்கு கொடுப்பார். கண்டிப்பா கொடுப்பார். அதுதான் சரணாகதி. நாம அதான் சொல்றாரு பாத்தீங்களா? எந்த அளவுக்கு உன்னுடைய சரணாகதி இருக்கிறதோ அந்த அளவுக்கு நான் என்னை உன்னிடம் வெளிப்படுத்திக் கொள்கிறேன்னு பகவத்கீதையில பகவான் சொல்றார். அதுதான் அவருடைய அருளும் அப்படிதான் ரெசிப்ரோகேட்டிவ் தான். நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ்லயே அப்படித்தானே நம்ம பாக்குறோம். நீங்க எவ்வளவு தூரம் ஒருவரிடம் நெருங்கி கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் நட்பு தான். எவ்வளவு அதிகமாக ஒரு ஃப்ரெண்டுக்கு நல்ல விதமாக செய்றீங்களோ அவங்களும் உங்ககிட்ட அபிமானமா இருப்பாங்க. ஆனா நீங்க எல்லாம் பெற்றுக்கதான் செய்றீங்க. ஒண்ணுமே திருப்பி செய்வாங்க. இருந்தாலும் ஒரு 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 அந்த வாஞ்சை அவங்க கிட்ட இருக்காது. அது போலதான் பகவானும் எல்லாருக்கும் செய்வாரு. ஆனா நமக்கு செய்யும்போது நம்ம செய்யறோம், அவர்கிட்ட அன்பு காட்டிக்கிட்டே இருக்கோம். அவருக்காக நாம சிலவற்றை விட்டு கொடுத்திருக்கிறோம் என்றால் அவன் நம்மோடு அதிக பிரியமாக இருப்பான்.
மே பிரியக மே பிரியகன்னு எவ்வளவு நம்ம பகவத்கீதை ஸ்லோகங்கள் பாக்குறோம். இப்படிப்பட்ட பக்தன் எனக்கு பிரியமானவன், இப்படிப்பட்டவன் எனக்கு பிரியமானவன் அவ்வளவு இடங்கள்ல சொல்ற. அப்படி சரணாகதியை சொல்றது இந்த திலகம். சரிங்களா? திலகத்துக்கு அடுத்தது கண்டி மாலை. தோற்றம் அப்படிங்கறத பாக்குறதுனால சொல்றேன். கண்டி மாலை அப்படிங்கிறது துளசி மாலை. துளசி மாலை அணிவதற்கான ஒரு பேசிக் என்னன்னா, ஆனியன் கார்லிக்கு சாப்பிடாம இருக்கிறது ஒண்ணு. அதோட இந்த காஃபி டீ அருந்தாமல் இருக்கிறது. காஃபி டீக்கு என்னங்க வஞ்சம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்ப நீங்க அதெல்லாம் வந்து நம்மளுக்கு உடனடி இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கக்கூடிய கெஃபைன் இருக்கக்கூடிய பீவரேஜஸ். அதனால அது தடை செய்யப்பட்டிருக்கு. நீங்க இப்ப ஏதோ ஒரு யோகா கிளாஸ் போங்க, மெடிடேஷன் கிளாஸ் போங்க, அதுல இதை அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. சயின்டிபிக்கா இது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அவங்க ஏன் சொல்லுவாங்க தெரியுமா? யோகாவிலையும் மெடிடேஷன்லயும் நீங்க செய்யக்கூடிய சுதர்ஷன் கிரியா, சம்பவி முத்ரான்னு எல்லாம் சொல்றாங்கல்ல, பல பல இதுலயும் அதுல எல்லாம் நம்மளுக்கு ஒரு உயர்வு வரும். நம்முடைய பிசிக்கலா நமக்கு ஏதோ உணர்றோம் அப்படின்னா, அது காஃபினால உணர்றோமா, டீனால உணர்றோமா, இல்ல யோகா பண்ணிதான் உணர்றோமா அப்படின்ற கன்ஃபியூஷன் வந்துடும். அப்ப ஏன்னா காஃபி குடிச்சா ஒரு ஒரு பிரிஸ்க்னஸ் வருதுல்ல, இந்த யோகா பண்ணாலும் ஒரு பிரிஸ்க்னஸ் வருதுன்னு சொல்றாங்கல்ல, அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா? அதனாலதான் கட்டாயமா அந்த 1 மாசம் நீங்க கோர்ஸ் பண்றீங்கன்னா தயவு செய்து அந்த 20 நாள் நீங்க அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இதனுடைய நன்மையை நீங்க உண்மையாவே உணர்வீங்க. இல்லைன்னா ஆல்ரெடி நீங்க காஃபி குடிச்சு ஃப்ரெஷ்ஷா ஆயிட்டீங்க, பிரிஸ்கா ஆயிட்டீங்க, அப்படி வந்து உட்கார்ந்துட்டு இந்த யோகா பண்ணீங்கன்னா இந்த யோகானால பிரிஸ்க் ஆனீங்களா இல்ல அந்த காஃபினால பிரிஸ்க் ஆனீங்களான்னே தெரியாது. அவங்க சரியானது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், அதனால அப்படி பண்றாங்க. சயின்டிபிக்கா அந்த அந்த யோக பயிற்சிகள் உங்களை வந்து ஊக்குவிக்கிறது, உங்களை உற்சாகப்படுத்துகிறது, உற்சாகம் கொள்ள வைக்கிறது. அதுங்கிறது வந்து விஞ்ஞான பூர்வமாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் வந்து இங்கும் நம்ம சொல்றோம், அவை வேண்டாம் அப்படின்னு. சரிங்களா? அதுவும் சத்துவ நிலை இல்ல, சத்துவத்தில் நம்மை கொண்டு நிறுத்தாது, ரஜோகுணத்தில் நம்மை நிறுத்திவிடும். அதனால டீ காஃபியும் கிடையாது அப்படின்னு பாக்குறோம். அதை மாற்றிக்கணும்னு நினைக்கிறவங்க சுடு தண்ணி குடிக்கலாம். அப்புறம் அந்த இஞ்சி இது சுக்கு மல்லி காஃபி அப்படிலாம் சொல்றோம்ல, அவ அந்த மல்லி காஃபி, ஜீரக காஃபின்னு பல விதமான காஃபி இருக்கு இப்பெல்லாம். அதாவது சுடுதண்ணில இவற்றை போடுவது. சோம்பு காஃபி, அந்த சாஃப்ட் காஃபி, டீ அப்படி நல்லா இருக்கு. அது காஃபின்னு வேணாலும் பேர் வச்சுக்கோங்க, டீன்னு வேணாலும் பேர் வச்சுக்கோங்க, அதனை முயற்சி செய்து குடிக்கலாம். சரிங்களா? இப்படியாக அப்படி இருக்கணுங்கிறது இந்த துளசி மாலை அணிவதற்கு. இப்ப தீட்சை பெற்றவர்கள் 3 சுற்று சுற்றி கொண்டு இருக்கலாம், போட்டுக்கலாம் அப்படின்றது. தீட்சை பெறாதவர்கள் 1 2 சுற்றோட போட்டுக்குவாங்க. இது வந்து எந்த நேரத்திலையும் போட்டுக்கலாம். பாத்ரூம் போகும்போது, குளிக்கும் போது போடக்கூடாது, எடுத்து வச்சிடணும்லாம் இல்லை, எந்த நேரத்திலையும் இது பாதுகாப்பு. இது ஏன் போடுறோம் அப்படின்னா, யமதூதர்கள் நெருங்க மாட்டாங்க. பாத்ரூம்ல இருக்கும்போது அப்படியே டாய்லெட்லயும் வந்து இருந்தபடியே இறந்தாங்கன்னுலாம் நம்ம எவ்வளவு பேரை கேட்கிறோம். அதனால இறக்கும் தருவாயில் நம்ம கிட்ட இந்த துளசி மாலை இருந்தால் அப்ப விஷ்ணு தூதர்கள் தான் நம்மை நோக்கி வருவார்களே தவிர யமதூதர்கள் அல்ல. அதனால கண்டிப்பாக இதை எப்போதுமே கழட்ட வேண்டாம். இதோட பவித்திரத்தன்மை போயிடும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். எந்த நேரத்திலுமே இது நம்மை பவித்திரப்படுத்தி கொண்டே இருக்கும், நம்மை தூய்மைப்படுத்தும், நமக்கும் பாதுகாப்பை கொடுக்கும். அதனால இதை கழட்டிக்கணும் அப்படிங்கிறது இல்ல. மற்ற இந்த சில பவித்திரங்கள்லாம் கொடுப்பாங்க கோவில்ல, அதெல்லாம் தான் கோவில் பிரசாதமாக நமக்கு வந்த சில பவித்திரங்கள் வந்து நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அவற்றை வந்து குளிக்கும் போதோ மற்ற மலஜலங்கள் கழிக்கும் போதோ நம்ம வந்து எடுத்து வைக்கணுமே தவிர இதுக்கு ஒண்ணும் கிடையாது. அப்புறம் நம்முடைய ஆடை, அதாவது என்ன சொல்றார் பிரபுபாதர்னா, இந்த திலகங்கள் தான் நம்ம உடலுக்கு ஆபரணமா, அது போக படாடவும் ஆபரணம் அணியறதுங்க அது அவசியம் இல்லை. ஆடை எப்படி இருக்க வேண்டும் என்றால் புடவை புடவை கட்டி தலைப்பை வந்து தலையில போட்டுக்கிறாங்க இல்லையா, அது வந்து எஸ்பெஷலி கோவிலில் விக்கிரகங்களுக்கு முன்னாடி இருக்கும்போது அப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுக்கு. அப்படி இல்லை, புடவை அணிந்து கொள்ள முடியல அப்படின்னா முழுவதுமாக தன்னை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய உடைகள் அணியணும் அப்படின்றது சொல்றாங்க.
மற்றபடி ஆண்களுக்கு வேஷ்டி குர்தா அப்படின்னு சொல்லப்படுது, துண்டு வஸ்திரங்கள் அப்படி போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கு. சரி, இப்படியாக இதுதான் நம்முடைய தோற்றமானது, இப்படிதான் இருக்கணும். இப்படி இருக்க இருக்க நம்முடைய மனமும் ஒரு பணிவுக்கு வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இது சொல்லப்படுகிறது. சரிங்களா? இது சம்பிரதாய அந்தந்த இப்ப இந்த இந்த திலகத்துக்கும் வந்து கோபி சந்தனம் தான் வச்சுக்கணும் அப்படின்னு பிரபுபாதர் இஸ்கான் பரம்பரையில அதுதான் இருக்கு. சில ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கும் ஒவ்வொரு விதமான பொருட்கள், அதாவது ஸ்ரீசூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க, பல பல இது இருக்கு. இன்னும் ராதா குண்டுல இருக்கக்கூடிய அந்த கிரே கலர் சாண்ட் இருக்கும், கோபி சந்தனம், அதை கூட போட்டுக்கிறவங்க பார்த்துருப்பீங்க நீங்க. கருப்பா இருக்கும் சில பேரோட கிரே கலர்ல, அப்படியும் போட்டுப்பாங்க. ஆனா பிரபுபாதர் நம்மளுக்கு சொன்னது இந்த கோபி சந்தனம் தான். சரிங்களா? சோ அது எந்த பொருள்ல வேணாலும் போட்டுப்பாங்க, நாம போடுறது இதுதான். சரி, இப்படியாக நம்முடைய தோற்றம், அதாவது பிரபாரத் இன்னொன்னு வந்து ரசமா சொல்லுவார், நம்ம மனசுல பணிவு இல்லைனாலும் அட்லீஸ்ட் நம்ம அந்த வேஷம், ஒரு பணிவான வேஷம் போட்டிருந்தோம்னா அது தன்னால நமக்கு அது வர வாய்ப்பு இருக்கு. இதை போட்டு போனா ஆட்டோமேட்டிக்கா நீங்க பாருங்க, சேலை கட்டியிருந்தீங்கன்னா கொஞ்சம் அடக்கொடுக்குமா இருக்க ஒரு ஃபீலிங் வருமா? அதே இது ஜீன்ஸ் பேண்ட் போட்டு போறீங்க அப்படின்னா கொஞ்சம் தெனாவட்டா நடக்கிற மாதிரிதான் இருக்கும். அதை போட்டுட்டு நம்ம அப்படி பணிவா பவ்யமா நடந்து போக முடியுமா? முடியாது. அதுக்கு உண்டான ஒரு பாடி லாங்குவேஜ்னு இருக்கு, அதுதான் நம்ம காட்டுவோம். ஆனா அதே இது வந்து ஒரு ஒரு புடவை கட்டியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி பாடி லாங்குவேஜ் இருக்கு. சோ அதுக்கு உண்டானது தன்னால நமக்கு வரும். அதனாலதான் போய் உடனே தண்டவத் பண்றது, பணிவாக இருக்கக்கூடிய பழக்கங்களை பழகி கொண்டால் தானே அந்த உணர்வு நம்மளுக்கு வரும் உண்மையாக அப்படிங்கிறதுக்காக சொல்லுவார். சரிங்களா? இப்படியாக நம்ம இதை பாக்குறோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா ரொம்ப குவிக்கா ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம முடிச்சுக்கலாம் கிளாஸ். ஹரே கிருஷ்ணா. நான் வந்து லேட் பண்ணிட்டோம், ஆரம்பிச்சதே கொஞ்சம் லேட்டா பண்ணிட்டோம், ஏன்னா பலருக்கும் வெயிட் பண்ணதுனால. அதுக்காக என்ன மன்னிச்சுக்கணும். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் எதிர்பார்த்த இது ஃபீட்பேக் எனக்கு கிடைச்சிருச்சு. நான் என்ன எதிர்பார்த்தாலும் அந்த அமிர்தம் எனக்கு கிடைச்சிருச்சு மாதாஜி. இன்னொன்னு, அதாவது நான் வந்து இப்போ ஒரு 6 வருஷமா நான் பகவத்கீதையில வர்றேன்னா, ஒரு 6 வருஷமா திருப்பதியில போய் வருஷம் வருஷம் மொட்டை போட்டு வந்துருந்தேன். அதாவது ஒரு பூ யாராவது கொடுத்தாங்கன்னா வேண்டான்னு எனக்கு சொல்ல, அதாவது சுமங்கலியா இருக்கீங்க இப்ப என்ன வேண்டாங்கிறீங்கன்னு எதுவும் சொல்லுவாங்க, கையில வாங்கி வச்சுக்கிட்டா கூட. இப்ப தலை சடன்னு இருந்தா தானே தலையில வைக்கிறது கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் வருஷம் வருஷம் போய் மொட்டை போட்டேன். அப்ப என் முடி வந்து சாதாரணமா அந்த சின்ன பாப், கடைசியில பாப் மாதிரி வரும். அத வந்து சீரிஸ் அப்படி முடியெல்லாம் முடியாது, அந்த அளவுக்கு வர விட மாட்டேன் முடிய. அப்படி அது வந்து முடிய தப்பா வந்தது. இப்ப நீங்க தோற்றம் சொன்னீங்க இல்லையா மாதாஜி, மொட்டை அடிக்கிறதே பெரிய தபஸ்யா மாதாஜி. அதுதான் அழகின் சின்னம் ஒருத்தருக்கு. 5 தடவை மொட்டை அது போட்டேன். 5 எவ்வளவு தடவை பெரிய தியாகம் தெரியுமா, முடிய கொடுக்கறது அப்படிங்கிறது. அது திரும்பி வளர்ந்துருது இல்ல, அது என்ன தியாகம்? அது தியாகம் தானே அதான் மாதாஜி. வளருதுல்ல. அழகு இல்லாம கொஞ்ச நாளைக்கு நீங்க மொட்டையா இருக்கணும்ல. அது சரி. எவ்வளவு பேரு 5 தடவை உடனே போட்டிருக்கேன். வந்து ஒரு துண்டு கட்டிக்கிட்டுறாங்க, கேப் போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே போட மாட்டேன். இல்ல, நானே நிறைய பேரு முடி இறக்குனவங்கள பார்த்து நான் நினைச்சிருக்கேன், எவ்வளவு ஒரு முடி இறக்கிருக்காங்க அப்படின்னா முடி இல்லாம இருக்காங்க. அது ஒரு அழகா அழகின் சின்னம் சிகை அப்படிங்கிறது. சிகை அலங்காரத்துக்கே ஒரு கலையே இருக்கே. சோ அப்படிப்பட்ட அந்த சிகையை வந்து கொடுத்து விட்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்னா அது பெரிய தியாகம். பூ கொடுத்து பூ வச்சுக்கோங்கன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? பூ கடவுளுக்கு தான். அதுக்காக தான் உங்க முடிய கொண்ட எனக்கு இல்ல. கொடுப்பீங்களா? ஆமா மாதாஜி, வேற என்ன வேற என்ன, என்னைய அளவுபடுத்திக்கணும்னு அவசியம் இல்ல. நான் கடவுளுக்கு தான் பூ கொடுக்குறேன், கோயிலே எனக்கு பூ கொடுக்குறாங்க. அப்ப எனக்கு அது வந்து நான் அவருக்கு கொடுக்கறத எனக்கு கொடுத்தா நான் அது வீட்டுல பிரசாதம் மாதாஜி, அதை ஏற்றுக்கத்தான் வேணும். அத வீட்டுல, ஆமா அதை ஏத்துக்கிடுவேன். ஏத்துட்டு வந்து வீட்டுல வந்து ஒரு குத்து விளக்குக்கு நான் வந்து சேலை கட்டி எடுத்திருப்பேன், ஸ்ரீஜான் அவளுக்கு போட்டுருவேன். ஆனா நம்ம ஒரு கல்யாண வீடு தப்பு கிடையாது மாதாஜி, தலையில வச்சுக்கிட்டா ஒண்ணும் தப்பு கிடையாது.
என் பொண்ணு வேற தப்பு அப்படி கிடையாது. இருக்கிறதுனால எனக்கு வந்து ஓ, அது அதனால சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஐயோ That I அதனால agree, மாதாஜி. 100% I ஆமா agree. ம். அதனால நான் அப்ப வந்து வந்து சேஞ்சஸ் உங்க டெசிஷனை நான் 100% ஆமோதிக்கிறேன். அதனால கரெக்ட் வந்து மாதாஜி. இதுல ஒண்ணும் இல்ல இல்ல மாதாஜி. நான் ஒரு இதனால ஆன்மீகத்துக்கு என்ன? கரெக்ட். நீங்க இல்ல ஒரு இல்லையா? ஒரு காரணத்திற்காக அதை செய்றீங்க, தவறே கிடையாது. தேங்க்யூ மாதாஜி. ம். கரெக்ட் மாதாஜி. ரொம்ப அருமை மாதாஜி. ஓகேம்மா, வேற யாராவது கேள்விகள்? ஏதாவது உங்களோட ஃபீலிங்ஸ், ரியலைசேஷன்ஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னா கூட சொல்லலாமா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. மாதாஜி, இப்போ எனக்கு கண்டி மாலை போடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு மாதாஜி. சரி. ஆனியன் கார்லிக், நான்வெஜ், காஃபி, டீ அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணியே ஆயிடுச்சு. ஆனா தொட்டு நான்வெஜ் சமைக்கிறேன் எங்க ஹஸ்பண்டுக்கு பசங்களுக்கும். அப்போ நம்ம அது போடலாமா போடக்கூடாதான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு மாதாஜி. சரிங்க, நான் இதை வந்து எங்க இன்னும் சீனியர்ஸ்ட கவுன்சிலர்ஸ்ட நான் கேட்டு சொல்றேன்னா. எனக்கு இதை வந்து எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எனக்கு சொல்ல தெரியல. நான் கேட்டு சொல்றேன், இன்னும் பெரியவங்க கிட்ட கேட்டு சொல்றேன். கண்டிப்பா கேட்டு சொல்றேன். இதை எனக்கு ஞாபகப்படுத்துங்க, மெசேஜ்ல போடுங்க. நான் வந்து கேட்டு சொல்றேன். நான் சொல்லாம விட்டுட்டேன்னாலும் நீங்க சொல்லுங்க எனக்கு. ஓகே மாதாஜி. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப அருமையா இருந்தது மாதாஜி கதை. சரிங்கம்மா, தேங்க்ஸ். ஹரே கிருஷ்ணாமா. சரிம்மா, முடிச்சுக்கலாமாம்மா? வாஞ்சா கல்பதரோபஸ்ச கிருபா சிந்துभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. ஓகேம்மா, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சுசித்ரா மாதாஜி, முடிச்சுக்கிறேம்மா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.